வணக்கம். இந்த வீடியோல சேவுக பெருமாள் ஐயனாருடைய கதையை பார்க்கலாம் வாங்க. சேவுக பெருமாள் ஐயனார். பெருமாள் கோயில்ல இந்த ஐயனார் இருக்கார் போல, அதான் சேவுக பெருமாள் ஐயனார்னு இவருக்கு பேர் வந்திருக்குன்னு தோணுது இல்ல? அதான் இல்ல. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்பூன் அருகில இருக்கிற இந்த சேவுக பெருமாள் கோவில்ல எந்த பெருமாள் சாமியும் இல்ல. ஆனா சிவலிங்கம் ஒண்ணு இருக்குது. என்னையா குழப்புற? சேவுக பெருமாள் ஐயனாருங்கிற, பெருமாளே கோயில்ல இல்லைங்கிற, ஆனா கோயில்ல பேருக்கே சம்பந்தம் இல்லாம சிவலிங்கம் ஒண்ணு இருக்குங்கிற. ஏன் இப்படி குழப்பி எடுக்கிறேன்னு தோணுதுல? சரி வாங்க, எல்லா குழப்பத்தையும் ஒன்னொன்னா தீர்த்துட்டு போவோம் இந்த வீடியோல. அதுக்கு முன்னால இந்த சேவுக பெருமாள் ஐயனாரை பத்தி வீடியோ போட சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்த கிருத்திகாராம் அவர்களுக்கும் முனியசாமி சாமி முனி அண்ணனுக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். சரி வாங்க கதைக்குள்ள போவோம். நமக்கெல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருக்கிற இந்த சேவுக பெருமாள் ஐயனாரோட பேருக்குள்ள ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சுமே மறைஞ்சிருக்கு. இந்த ஐயனார முதலா சேவுக பெருமாள்னு கூப்பிட்டவர் யாருன்னு பார்த்தா ஒரு வேடன். ஆமா, முற்காலத்துல இந்த ஐயனார் கோவில் இருக்கிற இடமானது ஒரு நல்ல வனாந்திரமா இருந்துச்சு. அதுல நிறைய வில்வ மரங்களும் நிறைஞ்சு போய் கிடந்துச்சு. இந்த காட்டுல வாழ்ந்து வந்த ஒரு வேடன் ஒரு மான வேட்டையாடுறதுக்கு குறி வைக்கிறாரு. அவர் அம்ப எய்கிற நேரத்துல சரியா அந்த மானு துள்ளி குதிச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு மரப்பொந்துக்குள்ள போய் மறைஞ்சு போயிருது. நம்மாளு விடுவாரா? புதருக்குள்ள போய் அந்த மானு மறைஞ்சு போன பொந்து பக்கத்துல வராரு. அங்கதான் அதிசயமே நடக்குது. பொந்துக்குள்ள போன மானை இப்போ இங்க காணல. ஆனா அங்க ஒரு ஐயனார் சிலை அவருக்கு கிடைக்குது. அந்த சிலைய பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு போன நம்ம வேடன் சொல்றாரு, சேவுக பெருமாளே, வேட்டையாடி பழைக்கிற எனக்கெல்லாம் உன்னோட திருவிளையாடலை புரிஞ்சு உனக்கு கைங்கரியத்தை செய்யற பாக்கியத்தை கொடுத்துட்டியேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு போறாரு. இப்படி முதலா இந்த வேடன் தான் இந்த ஐயனார சேவுக பெருமாளேன்னு கூப்பிட்டாரு. அதனாலதான் அவருக்கு இந்த பேரு வழி வழியா தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த வேடன் தான் ஐயனார தெரியாம பெருமாள்னு நினைச்சிட்டாரு போல, அதான் தப்பா கூப்பிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் இல்ல. அந்த வேடனை சேவுக பெருமாளேன்னு சொல்லி கூப்பிட வச்சதே அந்த தெய்வங்கள் தான். என்னையா சொல்ல வர்ற? ரெண்டு விஷயங்கள் நல்லா குழப்புது. ஏன் இப்படி ஐயனார போய் பெருமாளேன்னு கூப்பிடணும்? ரெண்டாவது, சேவுக பெருமாள் ஐயனார் கோவில்ல சம்பந்தமே இல்லாம ஏன் சிவலிங்கம் இருக்கணும்? இதுக்கெல்லாம் பதில் என்னன்னா, நமக்கெல்லாம் தெரியும் ஐயனாரப்பன் சாஸ்தாவுடைய அவதாரமானவர். ஐயனார் சாஸ்தாவுடைய அவதாரத்திற்கு காரணமானவர்கள் அவருடைய பெற்றோர்கள் யாருன்னா சிவபெருமானும் விஷ்ணு பெருமாளும் தான். அதனால்தான் சிவனாரும் பெருமாளும் தங்களுடைய புத்திரனான ஐயனாருக்கு அவர்களுடைய அடையாளங்கள் இருக்கும்படி இந்த தலத்திலே ஐயனாரை உலகத்திற்கு காட்டியருளினார்கள். சிவனாருக்கு உகந்தது என்ன? வில்வ மரங்கள் தானே. அதே வில்வ மரங்கள் நிறைந்திருந்த இந்த காட்டுக்குள்ள இருந்துதான் ஐயனார் வேடனுக்கு கிடைச்சாரு. பெருமாளோட பங்குக்கு ஐயனாரப்பன் பெருமாளுங்கிற அவருடைய பேரையே தன்னோட பேர்ல தாங்கி இந்த தலத்துல நிக்கிறாரு. பொதுவாவே சிவபெருமானுக்கு தான் வில்வ இலைகள் அர்ச்சனை பண்ணுவாங்க. ஆனா இந்த சிங்கமுனரி கோயில மட்டும் சேவுக பெருமாள் ஐயனாருக்கும் அவருடைய பரிவார தெய்வங்கள் எல்லாருக்குமே சேர்த்து வில்வ இலைகள்ல அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ புரிஞ்சிருக்கும், சிவனும் பெருமாளும் நிகழ்த்திய திருவிளையாடலால் அவதரித்த ஐயனார் அவர்களுடைய அம்சத்தையும் நாமத்தையும் தாங்கி இந்த கோயில நிக்கிறாரு. அடுத்து இந்த கோயில்ல இருக்கிற சிறப்பான திருவிழா என்னன்னு சொல்லி பார்த்தா வைகாசி மாசம் நடக்கிற தேர் திருவிழா. எல்லா ஊர்லயும் எல்லா கோயில்லையும் தான் தேரோட்டம் நடக்குது. ஆனாலும் இந்த கோயில்ல தேரோட்டம் முடிஞ்சு மறுபடியும் தேர் பழைய இடத்துக்கு வந்து சேரும் பாருங்க. அப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்துல இந்த இடத்துல தேங்காயை உடைச்சு செதற விடுவாங்க. பட்டைய கலப்பு இந்த விசேஷம். பொதுவாவே ஐயனார் சாமி ஊரை காக்க வந்ததுக்கு ஒரு கதை சொல்லப்படுது. சாஸ்தாவை தேவர்களுக்கு அதிபதியான இந்திரன் வளர்த்து வந்துகிட்டு இருக்காரு. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் காரணமா தொடர்ந்து அவரால் சாஸ்தாவை பார்த்துக்க முடியாத நிலைமை உண்டாகுது. அப்போ சின்ன குழந்தையா இருந்த சாஸ்தாவை வேடர்கள் கிட்ட போய் காட்டுல ஒப்படைச்சிட்டு இந்த தெய்வ குழந்தைய அன்பா வளர்த்துவாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படியே வேடர்களும் பயபக்தியா சாஸ்தாவை வளர்த்து வர்றாங்க. காடுகள்ல இருக்க மிருகங்கள்ட்ட இருந்து இந்த வேடர்கள் தங்களை காப்பாத்துறதுக்காக இந்த தெய்வ குழந்தை தான் அருள் புரியணும்னு அதை ஐயனாருன்னு அழைச்சு வழிபட ஆரம்பிச்சாங்க. அந்த பழக்கம் காலங்காலமா தொடர்ந்து காலப்போக்குல காடுகள் எல்லாம் அழிஞ்சு ஊர்கள் எல்லாம் தோன்றி வரும்போது ஊருக்கு எல்லையிலேயே ஊரை காக்கும் தெய்வமாக ஐயனாரப்பனை நிப்பாட்டி வச்சிடறாங்க. அதே போலதான் இந்த சேவுக பெருமாள் ஐயனாரும் ஊரை காக்குறாரு, நெல் விளைச்சலை பெருக்கிறாரு, கால்நடைகளை எல்லாம் காப்பாத்துறாருன்னு நம்பப்படுது. நேர்த்தி கடன் போட்டு நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த கோவிலில் இருக்கின்ற ஐயனாரப்பனுக்கு கன்று குட்டிகளை காணிக்கையா கொடுக்குறாங்க.
இங்க இருக்கிற ஐயனார் தலையில மகுடம் வச்சு தன்னுடைய 2 மனைவிகள் பூர்ணாதேவி புஷ்கலாதேவியோடு நமக்கு ராஜ அலங்காரத்துல காட்சி கொடுப்பாரு. முன்னாலேயே சொன்ன மாதிரி சுயம்புவாக தானாக தோன்றிய ஒரு தான் தோன்றீஸ்வரர் லிங்கமும் இந்த கோயில் இருக்குது. இந்த சிங்கமுனரி கோயிலுக்கும் சுத்து வட்டாரத்துல இருக்கின்ற சிறை மீட்டு ஐயனார் கோயிலுக்கும் செங்குட்டை ஐயனார் கோயிலுக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்கு. இந்த 3 கோயில் இருக்கிற ஐயனாரும் அண்ணன் தம்பின்னு கூட சொல்லப்படுது. 10 நாள் திருவிழா ஜாம் ஜாம்னு சிங்கமுனரி கோயில நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கோவில்ல இருந்து மாலையும் சந்தனமும் செங்குட்டை ஐயனார் கோவிலுக்கும் சிறைமீட்டு ஐயனார் கோவிலுக்கும் எடுத்து செல்லப்படுது. அந்த விசேஷம் இங்க ரொம்ப கோலாகலமா புறவி எடுப்பு திருவிழா, அதாவது குதிரை எடுப்பு திருவிழான்னு கொண்டாடப்படுது. இந்த சேவுக பெருமாள் ஊர் விட்டு ஊர் தாண்டி போய் செஞ்ச ஒரு திருவிளையாடலும் ரொம்பவே பிரசித்தி. அது என்னன்னா, ஒரு சமயம் இந்த சேவுக பெருமாள் ஐயனார் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயிலை தாண்டி சீதக்கூர் அப்படிங்கிற ஊருக்கு போனார்னு சொல்லப்படுது. இந்த ஊரு சிங்கமுனரி கோயில இருந்து சுமாரா 80 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. அந்த ஊருக்கு சேவுக பெருமாள் ஐயனார் தன்னுடைய குதிரை மேல ஏறி போறாப்ல. அந்த ஊருடைய அழகு அவரை ரொம்பவும் கவர்ந்துச்சுன்னு சொல்லப்படுது. அப்போ அந்த ஊருக்கு வெளியில இருந்த ஒரு குளத்தோட கரையில தன்னுடைய குதிரையை கட்டி போட்டுட்டு அந்த ஊரில் இருக்கின்ற பெரிய மனிதர்களுடைய வீடுகளுக்கு எல்லாம் சென்று அவர்களிடம் தனக்கு ஒரு கோவில் கட்டி இந்த இடத்திலே வழிபடணும்னு சொல்றாரு. ஆனா இப்படி ஐயனாரப்பன் சொன்னதை அந்த ஊர்ல இருந்த யாருமே பெருசாவே எடுத்துக்கல. அதனால அவங்க கிட்ட சொல்றாரு, நாளைக்கு காலையில பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க ஊர் குளக்கரையில வந்து பாருங்க, அங்க என்னுடைய குதிரை உங்களுக்கு சாட்சி சொல்லும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில விடியுது, ஊர் சனம் முழுக்க அந்த குளத்தோட கரையில போய் நிக்கிறாங்க. அப்போ சொல்லி வச்ச மாதிரியே ஐயனாரப்பனுடைய குதிரையானது அங்கே சிலையாக மாறி நிற்கின்றது. அதை பார்த்த உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் பிரமிச்சு போய் ஐயனாரப்பன் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல சேவுக பெருமாள் ஐயனாருக்கு ஒரு கோவிலை கட்டினாங்கன்னு சொல்லப்படுது. அந்த கோவில் திருப்பணிகள் நடந்துகிட்டு இருக்கும் போது கூட நிறைய கட்டைகள் எல்லாம் அந்த கோவிலுக்கு கட்டுவதற்காக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு கட்டையை ஒருத்தர் திருடிட்டு போயிட்டாருன்னு சொல்லப்படுது. இப்படி திருடிட்டு போனவருக்கு கண் பார்வையே இல்லாம போயிருது. அதுக்கப்புறமா இந்த ஐயனார்கிட்டயே வந்து அவர் வேண்டி முறையிடும் போது, ஒரு கட்டையை களவாடிட்டு போனேன் சாமி, அதுக்கு பதிலா 1000 கட்டைகள் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லி அவருடைய நேர்த்தி கடனை போட்டதுக்கு அப்புறமா மீண்டும் அவருக்கு கண் பார்வை கிடைச்சிச்சுன்னு சொல்லப்படுது. அது போக இந்த கோவில்ல இருக்கிற சாமி ரொம்ப ஆக்ரோஷமான சாமி, பொய் பித்தலாட்டம் பண்ணா இவருக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லப்படுது. யாராவது யாருக்கிட்டையாவது பொய் சொல்லிட்டாலோ அவங்கள ஏமாத்திட்டாலோ 12,000 ரூபாய் காணிக்கையை இந்த கோயில வச்சு செவ்வாய் வெள்ளியில வந்து வழிபட்டுட்டு போனாங்கன்னா கண்டிப்பா தெய்வம் தப்பு செஞ்சவங்களை தட்டி கேட்கும்னு நம்பப்படுது. இப்படி சேவுக பெருமாளுடைய கோவில் சிங்கமுனரியில பிரதானமான கோயிலா இருந்தாலும் சுற்றுவட்ட கிராமங்களிலும் பக்கத்து மாவட்டங்களிலுமே பரவி கிடக்கு. அப்படி ஒரு ஊரு தான் கருங்குளத்துக்கு பக்கத்துல இருக்கின்ற பண்ணை திருத்தி. இந்த ஊர்லயும் சேவுக பெருமாள் ஐயனார் தன்னுடைய கோவிலை கொண்டுள்ளார். அதை ரெஃபர் பண்ணி தான் கிருத்திகாராம் சிஸ்டர் நமக்கு இந்த வீடியோவே போட சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தொட்டு வச்சுங்க. உங்களுடைய குலசாமிகளை பத்தின வீடியோக்களை போடுறதுக்கு, உங்களுக்கு பிடிச்ச ஆன்மீக டாபிக்ல வீடியோக்களை போடுறதுக்கு இந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய பேர் உங்களுடைய குலசாமிகளை ஆல்ரெடி கமெண்ட் பண்ணிருக்கீங்க. எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொரு வீடியோக்களாக தொடர்ச்சியாக நான் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.